வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்க வாக்குரிமையை காப்பாத்திக்க எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைன்லயே ஃபில் பண்ற ஆப்ஷன் வந்திருக்கு. ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல், ஆன்லைன்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படி, என்னெல்லாம் தேவைன்னு எல்லாத்தையும் சொல்றேன். சேவ் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் சிக்கல் என்னன்னு சொல்லிடுறேன். ஓட்டர் ஐடியில இருக்கிற உங்க பேரும் ஆதார் கார்டுல இருக்கிற பேரும் அப்படியே மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலனா நீங்க நேர்ல போய் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இது அந்த வெப்சைட்லயே தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து ஆன்லைன் ஃபார்ம் அப்ளை பண்றதுக்கு உங்க ஓட்டர் ஐடி டீடைல்ஸ், உங்க ஆதார் கார்டு டீடைல்ஸ், உங்க அம்மா அப்பாவோட ஓட்டர் ஐடி டீடைல்ஸ், வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஓட்டர் ஐடி டீடைல்ஸ், அப்புறம் உங்களுக்கோ இல்ல உங்க அம்மா அப்பாக்கோ 2002ல ஓட்டர் ஐடி இருந்தா அந்த கார்டோட டீடைல்ஸ் எல்லாமே தேவை. சப்போஸ் பழைய டீடைல்ஸ் எதுவும் இல்லனா அதே வெப்சைட்லயே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு அடுத்த ப்ராசஸ்ல சொல்றேன். ஆன்லைன்ல ஃபார்ம் அப்ளை பண்றதுக்கு இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வெப்சைட் குள்ள போய் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கவுண்ட் இருந்தா லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா சைன் அப் கொடுத்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வெப்சைட்டோட ஹோம் பேஜ்லயே SIR 2026 ஒரு கிரீன் பாக்ஸ் இருக்கும். அதுல fill enumeration form அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதுக்கு கீழேயே search your name in last SIR அப்படிங்கிற ஆப்ஷன்ல தேவைப்பட்டா முன்னாடியே 2002ல உங்களோட ஓட்டர் ஐடி டீடைல்ஸையோ இல்ல உங்க அம்மா அப்பாவோட டீடைல்ஸையோ சர்ச் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ fill enumeration form கிளிக் பண்ணி உள்ள போய் உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்க ஓட்டர் ஐடி நம்பரை ஃபில் பண்ணிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கிற இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல உங்க ஓட்டர் ஐடியோட இணைக்கப்பட்ட போன் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்க ஓட்டர் ஐடியோட எந்த போன் நம்பரும் இணைக்கப்படலனா கீழேயே இந்த கிளிக் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி போன் நம்பர் ஆட் பண்ணிட்டு திரும்ப ஃபார்முக்கு வந்து அதே போன் நம்பரை ஆட் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் இங்க 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு 2002ல ஓட்டர் ஐடி இருந்திருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்ல ஆனா உங்க அப்பா அம்மா யாருக்காவது 2002ல ஓட்டர் ஐடி இருந்திருந்தா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2002ல உங்களுக்கும் உங்க அம்மா அப்பா யாருக்கும் இல்லனா தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நான் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்றதுனால முன்னாடியே நோட் பண்ணி வச்ச என்னோட அம்மா அப்பா யாராவது ஒருத்தரோட 2002 ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் கொடுக்கணும். ஃபில் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தா அவங்களோட டீடைல்ஸ் இப்படி கீழே வந்துரும். கீழே இருக்கிற பாக்ஸை செக் பண்ணி டிக் பண்ணா ஃபார்ம் ஓபன் ஆயிடும். ஃபார்ம்ல உங்க பர்சனல் டீடைல்ஸ், அதாவது உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், உங்க பேரண்ட்ஸ் நேம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டார் இருக்கிறது மட்டும் தான் கட்டாயம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். மீதி எல்லாம் ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டார்ஸ் நீங்க முன்னாடி இருந்த 3 ஆப்ஷன்ல எதை செலக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து மாறும். அப்புறம் முன்னாடி ஃபில் பண்ண பேரண்ட்ஸோட டீடைல்ஸ் இங்க ஆட் ஆயிருக்கும். இப்போ எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்ல சிக்னேச்சர் ப்ராசஸ்க்காக உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஆதார் ஓடிபியை செலக்ட் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டோட இணைக்கப்பட்ட போன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கிற டேர்ம்ஸ் செக் பண்ணி டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்க ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். இது வெளியூர்லயோ இல்ல வெளிநாடுகளிலயோ வேலை பார்க்குற எல்லாருக்கும் தேவைப்படும். ஷேர் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு இன்ஸ்கோப்பை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.